திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு கிராமத்துல ஒரு குடும்பத்துல 2 லட்சுமி இருக்காங்க. பொதுவா ஒரு குடும்பத்துல ஒரு லட்சுமி இருந்தாவே அந்த குடும்பத்துல நிறைய சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த குடும்பத்துல 2 லட்சுமி இருந்தும் அந்த குடும்பத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. ஒரு லட்சுமி பேரு சீதா லட்சுமி, இவங்க மாமியார். இன்னொருத்தவங்க மருமகள், அவங்க பேரு மகாலட்சுமி. இந்த 2 லட்சுமி கிட்டையும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த குடும்பம் யாரு பெரிய ஆளு அப்படிங்கிற ஈகோ. அந்த ஈகோனால மருமகளும் மாமியாரும் செஞ்ச ஒரு விஷயம் திருநெல்வேலியே புரட்டு போட்டுச்சுன்னு சொல்லணும். அவங்க அப்படி பண்ணல அப்படின்னா இது ஒரு எச்சரிக்கை காணொலியா வந்திருக்காது. சரி, அவங்க அப்படி என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம நேரடியா அந்த கிரைம் கேஸ்குள்ள போகலாம். திருநெல்வேலி மாவட்டத்துல வடுகனப்பட்டி வில்லேஜுக்கு பக்கத்துல சீத்தாப்பால் பனல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியை சேர்ந்தவர் சண்முகவேல். இவருக்கு 72 வயசு. இவர் அந்த பகுதியில வைஸ் பிரசிடண்டா 2023 இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடியும் பல காலங்களா வைஸ் பிரசிடண்டா அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப பாப்புலரான ஒரு மனிதர் அந்த பகுதியில. அது மட்டும் இல்லாம இவருக்கு நிறைய நிலங்கள் இருக்குது. இவர் உள்ளூர்ல வட்டிக்கு பணம் கொடுக்கிறார். நிறைய பால் மாடு வச்சிருக்காரு. சொல்லிட்டு இவருக்கு பணத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம்னே சொல்லணும். நல்ல செல்வ செழிப்பாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மனைவி பேர் தான் சீதா ராமலட்சுமி. இவங்களுக்கு 58 வயசு. இந்த ஜோடிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அதாவது ஒரு ஆண், இன்னொருத்தர் பெண். கல்யாண வயசுல இருக்காங்க. தன்னுடைய மகன் ராமசாமி, அவருக்கு கல்யாண வயசு வந்ததும் 2023 ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பெண் பேர் மகாலட்சுமி. பொதுவாகவே இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்றது யார் அப்படின்னா, மகனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே பணத்தை சம்பாதிக்கிறது உடைய கணவர் சண்முகவேலா இருந்தாலும், அந்த பணத்தை எப்படி சேமிக்கணும், எப்படி விவசாயம் பண்ணணும், என்னெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா மணி மேனேஜ்மெண்ட் பண்றது சீதா லட்சுமி தான். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க அவங்க. தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பெண் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ண தப்பு என்னன்னா, அவங்க ஒரு குடும்ப நடத்த வந்திருக்காங்க. அவங்களுக்குரிய சம மரியாதை, அவங்களுக்கு தேவையான பணம் அப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம, தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமும் கூட தன்னுடைய இடத்துல இருந்து பொசிஷன்ல இருந்து இறங்காம பழையபடியே பயங்கரமான ஆதிக்கம் செலுத்திட்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவருடைய மகன் ராமசாமி படிச்சிருக்காரு. ஆனா வேற எந்த வேலைக்கும் போகாம அவரை விவசாய வேலை பார்த்துட்டு இருக்காரு. வீட்டு செலவை இவங்க கையிலேருந்தே போற மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க மாமியார். இது ஒரு கட்டத்துல மருமகளுக்கு பயங்கரமான ஒரு ஈகோ பிரச்சனையா மாதிரி, எங்களுக்கு தேவைன்னா கூட நான் உங்ககிட்ட நிக்க வேண்டியது இருக்கு, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கூட மகாலட்சுமி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு மாமியார் விட்டு கொடுக்காம, இத்தனை வருஷம் நான் தான் பண்ணேன், என் பேச்சை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொசிஷன்ல இருந்து இறங்கி வர தயாராகவே இல்லை. ஒரு கட்டத்துல இந்த பிரச்சனை சின்ன சின்னதா ஆரம்பிச்சு ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்குது. இதுக்கு இடையில மகனுக்கும் மருமகளுக்கும் 2 குழந்தைங்களும் பிறந்துட்டாங்க. ஆனா சண்டை விட்டா பாடல, தினம் சண்டை நடந்துட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல இவங்க இந்த மருமகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம சண்டைக்கு தான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காங்க, அவங்க பையனை போய் சண்டை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மெல்லமா, நமக்குன்னு தனி குடும்பம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது பர்சனலா தேவைன்னா கூட நான் போய் உங்க அம்மா கிட்ட நிக்க வேண்டியது இருக்கு, இதெல்லாம் நியாயமே கிடையாது, அதனால நீங்க போயிட்டு வர்ற வருமானத்துல நம்ம பங்கை நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட பயங்கரமா ஏத்தி விட ஆரம்பிக்கிறாங்க இந்த மகாலட்சுமி. ஒரு பக்கம் மனைவியை சமாளிக்க முடியல, இன்னொரு பக்கம் அம்மாவிட்ட போயிட்டு இதெல்லாம் பேசவும் முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமான மன உளைச்சல்ல இருந்திருக்கார் ராமசாமி. வேறு வழி இல்லாம பொண்டாட்டியோட டார்ச்சர்னால அம்மாட்ட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறார். இப்போ அம்மாவுக்கு பையனுக்கு இதனால பயங்கரமான மன வருத்தம் வர ஆரம்பிக்குது. அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பையன் இது வரைக்கும் அப்படி கிடையாது, இவளை கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி என்னை மதிக்க மாட்டேங்கிறான், எதிர்த்து பேசுறான், இப்ப தனி அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு அவன் நிக்கிறான்னா இவ தான் காரணம்னு சொல்லிட்டு மொத்த கோபமும் மாமியாருக்கு மருமகள் மேல இப்ப திரும்புது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்படிலாம் பயங்கரமா போயிட்டே இருக்கும் பொழுது அம்மாவும் பையனும் இப்ப பேசுறது இல்ல. இந்த எல்லா சண்டையையும் சண்முகவேல் பார்த்துட்டே இருந்திருக்காரு. தன்னுடைய பையன் ராமசாமியை கூப்பிட்டு ஒரு நாள் உட்காந்து பேசியிருக்காரு மன விட்டு. இல்லப்பா, உங்க அம்மாவுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஒத்து வரவே இல்லை, இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருந்தோம்னா பிரச்சனை ரொம்ப பெருசாகி ஊருக்குள்ள ரொம்ப அசிங்கமா போயிடும், அதுக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இன்னொரு கட்டுமனை ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கட்டுமனையில உனக்கு ஒரு வீடு கட்டி தரேன், அங்க நீ தனி கொடுத்தனம் போயிரு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தோம்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம சுமூகமா இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இது நல்ல ஐடியாவா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பையனும் அப்பாவும் இதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு தனியா ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ராமசாமி தன்னுடைய மனைவி குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த வீட்டுக்கு போயிட்டு சில மாதங்கள் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மகாலட்சுமி இதைத்தான் விரும்பி இருக்கிறாங்க, தனியா போகணும், தனியா தான் குடும்பத்தை பண்ணணும், தனியா டிசிஷன் எடுக்கணும். ஸோ இப்ப தனியா போனதுல பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. ஆனா
இன்னமும் நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு பணம் யார் கையிலேருந்து வருதுன்னா மாமியார் கையிலேருந்து தான் வருது. மாசத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கொடுக்குறாங்க. வர்ற விவசாய வருமானம், பால் வருமானம், இப்படி எல்லாத்துலேருந்தும் அவங்க கை எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. இது இப்படியே போணுச்சுன்னா இப்படி தனி கொடுத்தனம் நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க மருமகன். அதுக்கு ஒரே வழி, சொத்துல பங்கு, நம்ம பங்கு என்னவோ அதை வாங்கிட்டு வர்றதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு புருஷன்கிட்ட மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. புருஷனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இவர்கிட்ட சொல்லி இனிமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மருமகள் போயிட்டு மாமியார்ட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க சொத்தை எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு. இப்ப மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் லீகலா நாங்க சம்பாரிச்ச சொத்து, அதனால நாங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வர்றதா இருந்தா நாங்க செத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் உங்களுக்கு பங்கு வரும். அது வரைக்கும் நான் தான் இந்த குடும்பத்தை நடத்துவேன். நீங்க எங்க போனாலும் உங்க செலவுக்கு நான் தான் எவ்வளவு கொடுக்கணும் முடிவு பண்ணுவேன், நான் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருக்காங்க மாமியார். இதெல்லாம் கேட்ட மகாலட்சுமிக்கு பயங்கரமான கோவம். இது இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது, ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு பயங்கர கோபம். இந்த மாமியார் மருமகள் சண்டை அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு, எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு இந்த விஷயம் போயிருக்குது. இப்படிப்பட்ட சூழல் தான் மே 29, 2023 அன்னைக்கு விடிய காலையில 4:30 மணிக்கு எப்போதுமே இந்த சண்முகவேல் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய பால் மாடுகள், கறவை மாடுகள் ஒரு 5-6 மாடுகள் இருக்குமா, அது அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு பின்னாடி ஒரு கொட்டாய் இருக்கும். அந்த கொட்டாயில கட்டியிருக்கும். 4:30 மணிக்கெல்லாம் போயிட்டு எல்லா மாட்டுலேருந்தும் பாலை கறந்து அந்த யார் வீட்டுக்கு கொடுக்கணுமோ அவங்க அனுப்பிச்சு விட்டுருவார். இது ரெகுலரா அவர் பண்ற வேலை. அப்படி 4:30 மணிக்கு பால் எடுக்க போனவர் திருப்பி 5:30 மணிக்கு வீட்டுக்குள்ள வர்றாரு. வீட்டுக்குள்ள வந்தா தன்னுடைய மனைவி கட்டில படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க போகும்போது, இப்போ கட்டிலுக்கு கீழே கிடக்குறாங்க. அவங்க தலையிலேருந்து அப்படியே ரத்தம் சுத்தி வழிஞ்சு கிடக்குது. இப்போ பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. இதை பார்த்து ஷாக்கான சண்முகவேல் ஐயோ அப்பான்னு கத்தி பக்கத்துல இருக்கிற தெருவில் இருக்கிற ஆட்கள்லாம் கூடி ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கிருந்து ஆம்புலன்ஸ் வர வச்சு இவங்களுடைய உடலை ஆம்புலன்ஸை வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இதற்கு இடையில போலீஸ் ஸ்டேஷன்லேயும் தகவல் சொல்லியாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போன சீதாலட்சுமியோட உடலை பரிசோதனை பண்ணுவாங்க. வர்ற வழியிலே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தகவல் வருது. இப்போ இது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் இதை என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த வீட்டை முழுவதும் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு செக் பண்றாங்க. ஒரு கைரேகை கூட கிடையாது, எந்த எவிடன்ஸும் கிடையாது, யார் வந்துட்டு போனா அப்படின்னு ஒரு டீட்டெயிலுமே இல்லை. ஆனா இந்த குடும்பத்தை பத்தி வெளியில ஊர்க்காரர்கிட்ட விசாரிக்கும் போது மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி பிரச்சனை வருங்க, கை கலப்பு வரைக்கும் போகுங்க, அதனாலதான் தனித்தனியா இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே தெளிவா சொல்றாங்க. ஸோ இந்த பிரச்சனையில இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அது மருமகள் மூலமா தான் வந்திருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இப்ப மருமகள் மகாலட்சுமியை கூப்பிட்டு என்ன ஆச்சு, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மகாலட்சுமியும் தன்னுடைய மாமியாருக்கா உண்மையிலே அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வழக்கமா எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தானே ஒரு மாமியார் மருமகள் பிரச்சனை, அதுக்காக கொலை வரைக்கும் போவாங்களா யாராவது? கொலை என்னால பண்ணதான் முடியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, என் மாமியார் போட்டிருந்த பெரிய தங்க செயின், அதாவது அந்த தாலி தங்கத்தினால் ஆனது, அது இல்லை பாருங்க, இது யாரோ திருடுறதுக்காக பண்ண கொலை. என் மாமனார் எப்போ பால் கறக்க போவார்னு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் உள்ள மாமியாரை அடிச்சு போட்டு இந்த மாதிரி தாலி நகையெல்லாம் பிடிக்கிட்டு போயிருக்காங்க. அப்பாவியான என்ன விசாரிக்கிறத விட்டுட்டு இது திருட்டுக்காக நடந்த கொலை, நீங்க அதை விசாரிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயத்த சொன்னோன்னே போலீஸ்க்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. ஆமா இல்ல, இந்த சீதாலட்சுமியோடைய நகை காணா போயிருக்குன்னா இது ஏன் அப்படி இருக்கக்கூடாது ராபரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கோணத்துல விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் போலீஸோட கண்ணில் ஒரு விஷயம் படுது. என்னன்னா, இந்த மாமனாரோடைய வீட்டில் போர்ட்டிகோல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த சிசிடிவி கேமரா 2 நாளுக்கு முன்னாடி, அதாவது மே 29 இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் அந்த கேமராவை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கேமரா இருக்குங்கிறதே கிராமத்துல அவங்க போலீஸ் எதிர்பார்க்கல. உடனே அந்த கேமராவுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அவங்க செக் பண்ணா அதுல 4:30 மணிக்கு மாமனார் வெளில போனதுக்கு அப்புறம் ஒரு உருவம், அது ஹெல்மெட் போட்டிருக்கு, டிஷர்ட் போட்டிருக்கு, ட்ராக் போட்டிருக்காங்க. அந்த உருவம் இரும்பு கம்பியோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 5 நிமிஷம் கழிச்சு வெளியில இரும்பு கம்பியோட வெளியில போர்ட்டிகோல நின்று ஹெல்மெட்டை கலட்டுது. அப்படி கலட்டுனா அது யாருன்னா இந்த மருமகள் மகாலட்சுமி. அப்படிங்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி போலீஸ் இப்ப மகாலட்சுமியை கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க. மறுபடியும் ஏமா மாமியாரை கொலை பண்ண அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சிசிடிவி வச்ச விஷயமே அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா தனி வீட்டில் இருக்கிறது அப்படின்னால அவங்க நான் பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் போட்டு காமிக்கும் போது அவங்களுக்கு திக்குன்னு இருக்குது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்போதான் அவங்க உண்மையை சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
மாமியார்கிட்ட போயிட்டு உங்க சொத்து கேட்டோன்னே, சொத்து வந்து நாங்கள் செத்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்போம், அது வரைக்கும் நான் சொல்றபடி தான் நீங்க நடக்கணும்னு சொல்லி ரொம்ப கராரா மாமியார் பேசணுன்னே, இந்த அம்மாவை எப்படியா நம்ம கொன்றணும், அது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி, நம்ம வீட்டுக்காரர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், சண்டை போட மாட்டேங்கிறான் அப்படின்னு முடிவு பண்ணவங்க அதே மைண்ட்ல இருந்திருக்காங்க இந்த மகாலட்சுமி. எப்படி மாமியாரை கொள்றது அப்படின்னு. பொதுவா இந்த மகாலட்சுமி நிறைய வெப் சீரிஸ்லாம் பார்க்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்க. அதனால ஒரு கொலையை எப்படி பண்றாங்க, எப்படி எவிடன்ஸ் இல்லாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் பார்த்து அதுல இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம்னு முடிவு பண்ணவங்க. அப்படி ஹெல்மெட் போட்டுக்கிட்டு கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஆம்பளை மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து கொலை பண்ணிட்டு போனோம்னா நம்முடைய கை ரகையும் உள்ளுக்குள்ள படாது. ஒருவேளை யாராவது பார்த்தா கூட ஒரு ஆம்பளைன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, ஒரு தங்க தாலியை வந்து நம்ம பறிச்சுட்டு வந்துட்டோம்னா இது ராபரின்னு மாறும், நம்ம மேல சந்தேகம் வராது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த நேரம் எப்போ மாமியார் தனியா இருப்பாங்க அப்படின்னு அவங்க வாட்ச் பண்ணும்போது தான் மாமனார் ரெகுலரா 4:30 மணிக்கு போயிட்டு 5:30 மணிக்கு திரும்பி பால் எடுத்துட்டு வருவார். இந்த 1 மணி நேரம் நம்ம கேப் இருக்கு, இந்த 1 மணி நேரத்துல நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்காக குறிச்ச நாள் தான் மே 29, 2023. அன்னைக்கு விடியற் காலையிலேயே எந்திரிச்சு மாமனார் போறாரா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. கரெக்டாக 4:30 மணிக்கு மாமனார் வந்து வீட்டை விட்டு வெளில போகும்போது இவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு இரும்பு கம்பியோட உள்ள போயிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்த மாமியாருடைய தலையில இரும்பு கம்பியால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய இரும்பு கம்பியால அடிச்ச உடனே அவங்க வந்து அப்படியே ரத்த வெள்ளத்துல கத்திக்கிட்டு மயக்கமாகறாங்க. பெட்லேருந்து உருண்டு கீழே விழுகுறாங்க. அதுக்கப்புறம் இறக்க இல்லாம அடிச்சவங்க வெளியில வந்துட்டு ரொம்ப வெற்றி களிப்போட நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டிகோல வச்சு அவங்க ஹெல்மெட்டை கலட்டிட்டு அவங்க கேஷுவலா வீட்டுக்கு போறாங்க. இது பதிவாயிருச்சு. இந்த உண்மையை மருமகள் போலீஸ்ல சொல்றாங்க. இந்த சிசிடிவி ஆதாரத்தோட இவங்களை கோர்ட்டு கொண்டு போய் சப்மிட் பண்ணி இப்போ இவங்க ஜெயில இருக்காங்க. இந்த கேஸ்ல இன்னும் தீர்ப்பு வரல. இந்த கேஸ்ல அதிகார போட்டியினால யாரு பெரிய ஆளு வீட்டுல, நானா நீயா அப்படிங்கிற மாமியார் மருமகள் போட்டினால அநியாயமா ஒரு அம்மாவுடைய உயிர் போச்சு. இந்த பக்கம் 2 குழந்தைங்களுக்கு அம்மா இல்லை, அவங்க வந்து இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க. 2 ஆண்களுக்கு வாழ்க்கையை போச்சு. அப்பாவும் அவங்க மனைவி எழுந்துட்டாரு, பையனும் அவருடைய மனைவி எழுந்துட்டார். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாமியார் மருமகள் சண்டை அது இன்னைக்கு தான் தீரும், அதுக்கு என்ன காரணம்? இல்லை ரொம்ப சுலபமா இதை தீர்க்கறதுக்கு என்னதான் வழி இருக்குது? புதுசா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு தனி குடும்பமா அவங்கள பாவிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் உரிமைகளையும் கொடுக்க வேண்டியது அந்த வீட்டில் மூத்த உறுப்பினரான ஒரு மாமியாருடைய கடமையா இல்லையா? இல்லை எப்படிதான் இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நீங்கள் இதை பற்றியான உங்கள் விஷயங்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் இந்த மகாலட்சுமிக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்ம இணைப்பில் இருப்போம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.